Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. தமிழ்நாடு MBBS BDS கவுன்சிலிங் ப்ராசஸில் நமக்கு ரவுண்ட் 2 கவுன்சிலிங் முடிஞ்சு லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் 30th வரைக்கும் இருக்குதுங்க. அப்போ இந்த சூழ்நிலையில் நிறைய குழந்தைகளுக்கு கிடைச்சிருக்கு, ஒரு சில குழந்தைகளுக்கு கிடைக்கல, ஒரு சில குழந்தைகளுக்கு கிடைச்சி ரீஅலாட்மெண்ட் கிடைச்சிருக்கு. அது ரவுண்ட் 1 ஒரு கல்லூரி கிடைச்சி ரவுண்ட் 2 ஒரு கல்லூரியில் மாறி ஜாயின் பண்ணுறாங்க. ஒரு சிலர் ரவுண்ட் 1 ஃப்ரீ எக்ஸிட் பண்ணிட்டாங்க, இப்போ ரவுண்ட் 2 ஜாயின் பண்ணுறாங்க. அப்போ ஒரு சிலருக்கு கிடைக்கல. இந்த மாதிரி 3 கேட்டகரி இருக்குது. அப்போ அடுத்த ரவுண்டில் நமக்கு இடம் கிடைக்குமா, இல்லை கவர்மெண்ட் கோட்டாவில் கிடைக்குமா, இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கிடைக்குமா, சீட் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இருக்குங்க. பட் என்எம்சியில் ஃபைனல் சீட் மேட்ரிக்ஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சீட் மேட்ரிக்ஸில் ஆல்ரெடி நமக்கு ஒரு சில கல்லூரிகளில் சீட் இன்க்ரீஸ் ஆயிருந்தது, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது சீனிவாசா மெடிக்கல் காலேஜில் ஒரு 50 இடங்கள், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜில் 50 இடங்கள், ரெண்டுமே பிரைவேட் யூனிவர்சிட்டியில் இடங்கள் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. பட் பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் விவேகானந்தா மெடிக்கல் காலேஜ்லையும் சென்ட் பீட்டர்ஸ்லையும் இன்க்ரீஸ் ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க, பட் ஆகலை. பட் இப்போ என்எம்சியில் ஃபைனல் சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் என்ன மாதிரி இருந்தது, ஸோ 2024-25 எவ்வளோ இடங்கள் இருந்தது, 2025-26 எவ்வளோ இடங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சீட் மேட்ரிக்ஸ் இப்போது என்எம்சி வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வெப்சைட்டினுடைய அப்டேட் தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். ஸோ சென்ட் பீட்டர்ஸ் மெடிக்கல் காலேஜில் 100 இடங்கள் அதிகமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி விவேகானந்தா மெடிக்கல் காலேஜில் 50 இடங்கள், அப்போ 150 இடங்கள் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த 150 இடங்கள் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இதில் கவர்மெண்ட் கோட்டாக்கு ஒரு 100 இடங்கள், ஏன்னா 1/2 இது வந்துட்டுமே மைனாரிட்டி கிடையாது. அப்போ 100 இடங்கள் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு இடங்கள் அதிகமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 50 இடங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த 100 இடங்கள் ரிசர்வேஷன் படி மாறுங்க. இப்போ கண்டிப்பாக கவர்மெண்ட் கோட்டாவில் 100 இடங்கள் இந்த இன்க்ரீஸ் இன் சீட்ஸ்னால கிடைக்குது. அப்புறம் மீதி இடங்கள் எப்படி வர வாய்ப்புகள் இருக்குன்னா, நிறைய பேர் எடுத்துட்டு சேராமல் விடுவாங்க, அதனாலையும் வரக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி என்ஆர்ஐ கோட்டா லேப்ஸ் ஆகிறது மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அதெல்லாம் ஆட் பண்ணும்போது இன்னுமே கணிசமான எண்ணிக்கையில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இடங்கள் வரும். அப்போ எவ்வளவு இடங்கள் வரும் அப்படிங்கிறத தோராயமாக அடுத்தடுத்த வீடியோ நம்ம பதிவு பண்ணுறோம். இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுறோம். மறக்காமல் எங்கள் வீடியோக்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சென்ட் பீட்டர்ஸ் மெடிக்கல் காலேஜ், ஸோ சென்ட் பீட்டர்ஸ் மெடிக்கல் காலேஜில் பாருங்கள் 150 இடங்கள் இருந்திருக்கு, இப்போ 250 இடங்கள் சீட் மேட்ரிக்ஸில் சொல்லியிருக்காங்க. சுவாமி விவேகானந்தா மெடிக்கல் காலேஜ், சுவாமி விவேகானந்தா மெடிக்கல் காலேஜில் 150 இடங்கள் இருக்குது, இப்போ 200 இடங்களா இந்த வருஷம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்எம்சி வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. அப்போது இதை 150 250 100 இடங்களும் இங்கே 150 அப்போ 150 இடங்கள் மொத்தமாக நமக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இதில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எதை பேஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜில் 150 200 இந்த ரவுண்டில் வந்துருச்சு. சீனிவாசன் மெடிக்கல் காலேஜில் 150 200 ரவுண்ட் 2 வந்துருச்சு. அப்போது சென்ட் பீட்டர்ஸ் மெடிக்கல் காலேஜ்லையும் சுவாமி விவேகானந்தா மெடிக்கல் காலேஜில் இன்க்ரீஸ் ஆன இடங்கள் 3rd ரவுண்டில் வரக்க வாய்ப்புகள் இருக்குது. 3rd ரவுண்டில் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் 100 இடங்கள் கவர்மெண்ட் கோட்டாவில் இன்க்ரீஸ் ஆகும், 50 இடங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா ப்ளஸ் என்ஆர்ஐ கோட்டாவில் வருங்க. என்ஆர்ஐயில் பெரிய அளவுக்கு இந்த கல்லூரிகளை போய் எடுக்க மாட்டாங்க. இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டாலேயே 50 இடங்கள் இன்க்ரீஸ் ஆகிற வாய்ப்புகள் இருக்குது. இதை தாண்டி இடங்கள் நிறையா வரும். என்ஆர்ஐ லேப்ஸ் அப்படிங்கிறது ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலையில் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். ஒரு மார்க் குறையும் அப்படிங்கிறத நம்பிக்கையாக இருக்கலாம். அடுத்தடுத்த ரவுண்ட் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்களை பதிவு பண்ணுறோம். மறக்காமல் எங்கள் வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.